மரியாதையே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற 2026 ஆண்டு ஜனவரி வரை இருக்கின்ற ஜூபிலி கொண்டாட்டத்தில் நாம் மாதாவையும் இணைத்து மாதா பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் ஒரு அருமையான மாதாவுடைய செய்தி. இந்த தொடர் முழுவதும் உங்களுக்கு வேணும்னா MMJ அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய பெயர் ஊர் போட்டு கீழே போயிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த தொடர் முழுசு உங்களுக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அன்பானவர்களே, மாதா பற்றிய தொடரில் இந்த தொடர் மாதாவின் தீர்க்க தரிசனங்களை பற்றி சொல்லுது. இந்த 7 நாட்கள் 7 தீர்க்க தரிசனம் வரும். இன்றும் ஒரு தீர்க்க தரிசனம். போன வீடியோவில் ஈக்வடார் நாட்டை பற்றி மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. அதே போல் இன்றும் அதே ஈக்வடார் நாட்டை பற்றி மாதா சொன்ன செய்திகள் அப்படியே நிறைவேறியது. அந்த தீர்க்க தரிசனம் தான் என்னன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எவ்வளவு பொருத்தமான பேர் மாதாவுக்கு இது. ஏன்னா மனிதர்களோ அல்லது வேற இறைவாக்கினர்களே கூட செய்யாததை மாதா செஞ்சாங்க. அதுக்கு உலகத்தில் வரலாறு இருக்குது. மாதா செய்கிறது திருச்சபையில் அது புதுமையாக காணப்படும். ஆனால் வரலாறில் இருக்காது. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் இன்றைக்கி போய் அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்வடார் நாட்டை பற்றி மாதா செய்தது அங்கே இருக்கும். அப்போ மாதா தீர்க்கதரிசிகளின் ராக்கினி எவ்வளவு வல்லமையானவங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மாதா 281 வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போவதை முன்னறிவித்தாங்க. 1594 ஈக்வடார் நாட்டில் மாதா மரியானா என்ற சிஸ்டருக்கு காட்சி கொடுத்து செய்திகளை சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனங்களை சொல்கிறாங்க. அதில் ஈக்வடார் நாட்டை பற்றி, ஈக்வடார் நாடு தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்குது, அந்த நாட்டை பற்றி சொல்கிறாங்க மாதா. அது 281 வருடங்களுக்கு பின் நடக்கும் அப்படின்ற விஷயத்த மாதா சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 தீர்க்க தரிசனங்களை ஈக்வடார் நாட்டை பற்றி மாதா சொன்னாங்க. 1594 முதல் தீர்க்க தரிசனம். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு உண்மையான நல்ல கத்தோலிக்கர் இந்த ஈக்வடார் நாட்டிற்கு அதிபராக வருவார்னாங்க. 2வது தீர்க்க தரிசனம், அந்த அதிபர், அந்த மிக நல்ல கத்தோலிக்க அதிபர் ஈக்வடார் நாட்டை என்னுடைய திருமகன் இயேசுவின் மிக பரிசுத்த இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்பார் அப்படின்றாங்க மாதா. இது 2வது தீர்க்க தரிசனம். 3வது தீர்க்க தரிசனம் அந்த அதிபரை பற்றியது. அந்த அருமையான அதிபர், நான் இப்போ காட்சி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய இந்த இல்லம், அதாவது கான்வென்ட், இதற்கு மிக அருகில் அவர் வேத சாட்சி முடிதரிப்பார் அப்படின்ட்டு மாதா 3 தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க. இந்த 3ம் அப்படியே நிறைவேறிச்சு. அந்த அதிபர் ஒரு நல்ல கத்தோலிக்கர் அதிபர் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவர் யாருன்னா கேப்ரியல் கார்சியா மொரேனா அப்படின்றவர் தான் ஈக்வடார் நாட்டினுடைய அதிபராக வந்தார். மாதா சொன்ன மாதிரியே மிக நல்ல கத்தோலிக்கர் அவர் வந்தார். 1874ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் மங்கள வார்த்தை திருவிழா அன்று ஈக்வடார் நாட்டை இயேசுவின் மிக பரிசுத்த திரு இருதயத்திற்கு அந்த அதிபர் கேப்ரியல் கார்சியா மொரேனா ஒப்பு கொடுத்தார். மாதா சொன்ன 2வது தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. உலகத்தில் இயேசுவின் மிக பரிசுத்த திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட முதல் நாடு ஈக்வடார். அது அருமையான ஒரு பிளஸ்ஸிங்காக போச்சு அந்த நாட்டுக்கு, மாதா சொன்னது அது. சரி, 1594 சொன்ன மாதா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் 1875 நிறைவேறியது. அந்த அதிபர் கொல்லப்படுவார்ன்றது. இயேசு அவருக்கு வேத சாட்சி முடிய வலிப்பார் அப்படின்ட்டு மாதா சொன்னாங்க. அது நிறைவேறிச்சு. எப்படின்னா 1 ஆண்டு கழிச்சு, அதாவது மங்கள வார்த்தை திருவிழா மார்ச் 25 1874 வருடம் அவர் அதிபர் ஈக்வடார் நாட்டை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் இயேசுவின் திரு இருதயத்திற்கு. 1 வருடம் கழித்து 1875ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் கேப்ரியல் கார்சியா மொரேனா மாதா குறிப்பிட்ட அந்த இடத்தில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய எதிரிகளாக இருந்த ஃப்ரீமேசன்ஸ் என்ற கொலை கும்பலால் கொல்லப்பட்டார். மாதா சொன்ன
அந்த கான்வென்ட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த அதிபர் மாளிகை இருக்குது. நீங்கள் அந்த படத்தில் இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கிற படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பெரிய அம்புக்குறி இட்ட இடம்தான் கான்வென்ட்டு, காட்சி நடைபெற்ற கான்வென்ட்டு, மாதா காட்சி கொடுத்த கான்வென்ட், இந்த செய்தியை சொன்ன கான்வென்ட். சின்ன அம்புக்குறி இடப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஒரு பெரிய பேலஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னால் பாருங்கள் ஒரு சின்ன அம்புக்குறி இருக்கும் ரெட் கலரில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதா சொன்ன மாதிரி அவர் அந்த அதிபர் கேப்ரியல் கொல்லப்பட்ட இடம் அது. என்னுடைய இந்த இடத்திற்கு வளாகத்தில் அவர் கொல்லப்படுவார்னாங்க மாதா. அப்படியே நிறைவேறிச்சு. அவர் சேசுவின் திரு இதயத்திற்கு அந்த நாட்டை ஒப்பு கொடுத்ததாலும் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு அந்த அதிபர் கேப்ரியல் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனாலும் இதை எதிர்த்த ஃப்ரீமேஷன்ஸ் என்ற அந்த திருச்சபை எதிரிகள் அவரை கொண்டாங்க. இது அந்த வேத சாட்சி வாங்குவார் ஆண்டவர்கிட்ட இருந்துன்னு மாதா சொன்னது பிரகாரம் நிறைவேறிச்சு. அப்போ மாதா தீர்க்கதரிசிகளின் ராக்கினி 281 வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போவதை மாதா முன்னறிவிச்சாங்க. இந்த 3 தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. இது அப்படியே உலக வரலாறில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு அந்த ஈக்குவடர் நாட்டுடைய வரலாறை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மேட்டர்லாம் அதில் வரும். அந்த அதிபருடைய படம், அவர் கொல்லப்பட்ட அந்த இடம், அந்த அதிபர் மாளிகை எல்லாமே வரும். ஆக மாதா உலக வரலாற்றில், உலக அரசியலில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. ஆக தீர்க்க தரிசிகளின் ராக்கினி என்பது மாதாவுக்கு மிக பொருந்தும். இன்றைக்கி தீர்க்க தரிசனன்ற பேரில் எவ்வளோ மோசடி நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டிவியை திறந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆளாளுக்கு தீர்க்க தரிசனன்ட்டு அள்ளி விட்றாங்க, அடித்து விட்றாங்க. எல்லாம் பித்தலாட்டம், மோசடி, ஒன்று கூட நடைபெறதில்லை. அந்த மாதிரி கும்பலுக்கு பின்னால் நம்ம போகக்கூடாது. தீர்க்கதரிசிகளின் ராக்கினியான தேவ அன்னையிடம் தான் நம்ம வரணுமே ஒழிய அந்த மாதிரி மனித கும்பலுக்கு முன்னால் அவங்க பின்னால் போகவே கூடாது. அடுத்த வீடியோவில் 220 வருடங்களுக்கு பின் நடக்கப் போவதை மாதா தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். அதுவும் நாளை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்து தேவத்தாயின் செய்திகளை, தேவத்தாய் பற்றி மிக அரிய செய்திகளை எல்லாருக்கும் பரப்பும் தூதராக நீங்கள் இருக்க வேண்டுகின்றேன். தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.